Good morning to all. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 2 நியூமெரிக்கல் அனாலிசிஸ்ல ஆக்சுவலாக ரெண்டு டாபிக் இருக்கும். ஒன்று வந்து ரெண்டு டாபிக்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் ஒன்று இருக்கும். ஒன்று வந்து டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், இன்னொன்று இன்டர்போலேட்டிங் த பாலினாமியல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம வந்து டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம். ஓகே, இது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு இப்போதைக்கு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் யாருன்னா, ஸோ இது இப்படி போட்டாச்சுன்னா ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இது வந்து பேக்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், இது சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், இது ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், இது வந்து ஆவரேஜ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த 5 ஆப்ரேட்டரையும் பற்றி தான் படிக்க போகிறோம். ஓகேங்களா? இது இதுக்குள்ள ரிலேஷன்ஸ் என்ன, ஸோ என்ன ரிலேஷன்லாம் இந்த ஆப்ரேட்டர்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் இந்த டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க என்னன்னா என்ன பார்க்க போகிறோம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது ஆக்சுவலாக நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு இன்டர்போலேட்டிங் பாலினாமியல் செட் ஆஃப் n பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருவாங்க. எக்ஸு அது கரஸ்பாண்டிங், அதோட கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ கொடுத்துருவாங்க. எக்ஸு ஒய்ஐ, எக்ஸ்ஐ ஒய், எக்ஸ் அதாவது எப்படின்னா எடுத்துக்கலாம், x1 y1 x2 y2 இந்த மாதிரி டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ x1 y1 x2 y2, ஆக்சுவலாக x0 y0 எடுத்துருப்பாங்க, x0 y0 x1 y1 இப்படி எடுத்துருப்பாங்க. இப்போ செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி பார்க்குறது தான் இந்த இன்டர்போலேட்டிங் த பாலினாமியல்ஸ். ஒரு பாலினாமியல்ஸ் ஒரு இருக்கிற டேட்டாவை வச்சு நம்ம எப்படி ஒரு பாலினாமியலை வந்து அப்ராக்சிமேட் பண்ணலாம், ஒரு டேபிளர் காலத்தை எப்படி பாலினாமியலை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் இன்டர்போலேட்டிங் பாலினாமியல். இன்டர்போலேட்டிங்னா அது எக்ஸ்ட்ராபோலேட்டிங்னு ஒன்று இருக்கும். எக்ஸ்ட்ராபோலேஷன்னா அது அப்படியே மாற்றி வரும். அதாவது எந்த ஒரு வேல்யூ கொடுத்தா இன்பிட்வீன் த வேல்யூஸ் கண்டுபிடிக்க இன்டர்போலேஷன்ஸ், அந்த டேபிளுக்கு அவுட் சைடு உள்ள வேல்யூவை கண்டுபிடிக்க எக்ஸ்ட்ராபோலேஷன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. இப்போ ஒய்ஐ டெல்டா ஒய்ஐக்கு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஒய்ஐ ப்ளஸ் 1 மைனஸ் ஒய்ஐ, அதாவது ஃபார்வர்ட் பேக்வேர்ட். இது வந்து பிரிச்சுக்கலாம், இது ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த பொசிஷனில் நிற்கிறோமா, ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இங்கே போயிட்டு இங்கே வரணும் ஃபார்வர்டு. ஓகே, நம்ம இங்கே போயிட்டு மறுபடியும் அதே பொசிஷனுக்கு வந்து ஃபார்வர்டு. நம்ம காலை முன்னே எடுத்து வைப்போம். இங்கே இருக்கோம், இங்கேருந்து இங்கே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் காலை இங்கே எடுத்து வைக்கிறது ஃபார்வர்டு. முன்னே போயிட்டு பின்ன வருது. ஓகே, அதான் ஃபார்வர்டு. ஒய் ஐ ப்ளஸ் 1லேருந்து மறுபடியும் ஐக்கே வந்துடணும். ஓகேங்களா? ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு இப்படியும் எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ ப்ளஸ் கச்சு ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு மீனிங் என்ன, இதாக இருக்கும் டெல்டா ஆஃப் ஒய் ஆஃப் 2024னா ஒய் ஆஃப் 2025 மைனஸ் 2024 இப்படி எழுதிக்கலாம். 26னா 27 26னு எழுதிக்கலாம், 126னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஓகே, இப்போ அடுத்து என்ன, ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர் மாதிரி வரும். ஆக்சுவலாக இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, இ ஆஃப் இ பவர் கே. கேங்கிறது என்னவா இருக்கலாம், ஸோ நேச்சுரல் நம்பர், ஃப்ராக்ஷன், எனி திங். ஓகேங்களா? அது நாட் ஏ ப்ராப்ளம். ஸோ இப்படி இருக்கு, இப்படி இருந்தால் ஒய் ஐ ப்ளஸ் கே ஷிஃப்ட் பண்ணுது. ஐங்கிற ஆர்டினேட்டை ஐலேருந்து ஐ ப்ளஸ் கேக்கு இது ஷிஃப்ட் பண்ணுறது. ரைட்டா? ஸோ அதாவது இதை வந்து நம்ம கே டைம்ஸ் ஷிஃப்ட் ஆப்ரேட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணும்போது இ போடும்போது ஐ ப்ளஸ் ஒரு ஸ்டெப்பு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். 2 போடும்போது 2 ஸ்டெப். இப்போ கே போடுறதுனா கே டைம் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒய் பவர் 100 ஒய் 100 இருக்கா, அப்போ இது வந்து 3 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம், 103 வந்துருக்கும். அப்போ இதை வந்து 10 டைம்ஸ் இல்லை 10 டைம்ஸ் ஷிஃப்ட். ஓகேங்களா? அப்போ அடிஷனில் வந்துடும். ஓகேங்களா? இது 5 டைம்ஸ்னு ஷிஃப்ட் பண்ணியிருக்கு, அப்போ 5 + 1/2. இதேமாரி இதை வந்து 3/2 டைம்ஸ். ஓகே, ரைட். ஸோ இதாக ஓகே, இப்போ ஷிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு இதை பார்த்துக்க முக்கியமானது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பாருங்க, ஒரு முக்கியமான ரிசல்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ரிலேஷன் பிட்வீன் த ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அண்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஓகே, ரெண்டுக்கும் ரிலேஷன் வந்து டெல்டா ஈக்குவல் டு இ மைனஸ் 1 இப்படியா வச்சுக்கலாம். இல்லைன்னா வேறு என்ன பிடிக்கலாம், டெல்டா இ கண்டுபிடிக்கிறதா இருந்தால் 1 + டெல்டா, ரெண்டுமே ஒன்று தான். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கரெக்டாக வச்சுக்கலாம். முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். இதே மாதிரி இன்வெர்டர் டெல்டாவுக்கும் வரும். ஓகேங்களா? அது இ இன்வெர்ஸ்க்கு ரிலேஷனாக வரும், அதை அடுத்து பார்க்குறது. ஓகே, இப்போ இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ நான் என்ன செய்கிறேன், இ மைனஸ் 1 ஒய்ஐ எடுத்துக்கிறேன். ஸோ ஈங்கிறது நம்ம வந்து இதுதான் நம்ம லீனியர் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ லீனியாரிட்டி படி என்னது அப்போ அப்ளை பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். அப்போ இதை என்ன சொல்லலாம், ஒய் பவர் 1ன்னு அர்த்தம். அப்போ ஒய் ஐ ப்ளஸ் 1ன்னு வந்துடும், ஒய்ஐ. இப்போ இது யார், டெல்டா ஆஃப் ஒய்ஐ. இப்போ எல்லா ஒய்ஐக்கு இது ட்ரூ. அப்போ அந்த ஒய்ஐ கேன்சல் பண்ணி இப்போ எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள்.
ஸோ இந்த மாதிரி தான் எல்லா இதுக்கும் ப்ரூஃப் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஜென்ரலாக ஒய்யை எடுத்துகிட்டு நம்ம எடுப்போம்ல ஃபங்க்ஷனுக்கு அதே மாதிரி தான். சரிங்களா? இப்போ அடுத்த ஆப்ரேட்டர் மீன் ஆப்ரேட்டர். அதாவது ரெண்டு ஷிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு மீன் கண்டுபிடிக்க போகிறோம். E 1/2 E -1/2/2 இது ஃபார்முலா. சரிங்களா? இல்லைன்னா இப்படி எழுதுங்க, E of f of x E of f of x எப்படி எழுதலாம்? by 2 E of 1/2 இருக்குமா? E of 1/2 என்ன வரும்? E of 1/2 f of x plus E of -1/2 f of x. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? f of x plus h by 2 plus f of x minus h by 2 the whole divided by 2 இப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மீன் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ரைட். இப்போ சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்னா அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? இது அடிஷன், இது டிஃபரன்ஸ். இதை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதான் இங்கே கீழே எழுதியிருக்கேன். டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸை e பவர் 1/2 மைனஸ் லீனியாரிட்டி, அதனால் நம்ம பாலினாமியல் உள்ள கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதை என்னது பை ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் டெஃபினேஷன் கூட இப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து சென்ட்ரல் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஹையர் ஆர்டர் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். செகண்ட் ஆர்டர், இது போட்டால் செகண்ட் ஆர்டர் கண்டுபிடிப்போம். ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து இது பண்ணுவாங்க, நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம்ல. ஸோ 2 டைம்ஸ் பண்ணுங்க என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 1 டைம் பண்ணிவிட்டு அதை இன்னொரு தடவை பண்ணுவோம். 3 டைம்ஸ் என்ன பண்ணுவோம், 2 டைம்ஸ் பண்ணதை எகெயின் 1 டைம்ஸ் பண்ணுறோம். 10 டைம்ஸ் டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்ணுவோம், 9 டைம்ஸ் பண்ணுறதை எகெயின் 1 டைம்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி போகிறோம். இப்போ இது வந்து இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இது லீனியர், ஸோ டெல்டா இஸ் லீனியர் ஆப்ரேட்டர்னால அப்படி எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு இப்படி எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இல்லை எனக்கு இதுக்கு இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இது ரொம்ப ஒர்க் இருக்கும், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இ மைனஸ், இப்போ பாருங்கள், டெல்டா ஸ்கொயர், டெல்டாக்கு பதில் என்ன தெரியும், E-1 தெரியுமா, அந்த ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணது. இப்போது டெல்டாக்கு பதில் E-1 ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இதை என்ன செஞ்சிடலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். A-B the whole square ஆர் என்னது இது A plus A-B whole power n. ஸோ பைனாமியல் தியரம். ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ இது ஈங்கிறது லீனியர் ஆப்ரேட்டர்னால என்ன பண்ணிக்கலாம், இதை அப்படியே கொண்டு வந்துடுறோம். மறுபடியும் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் yi plus 2 வந்துடும். y இ எழுது இல்லையா, ஸோ இங்கே வராது. ஓகே ஓகே. ஸோ இங்கே 1 இருக்கா, அப்போ ஒய் ஐ ப்ளஸ் 1 வந்துடும். ஸோ இதான் இது செகண்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், செகண்ட் ஆர்டர் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். இதே மாதிரி தேர்ட் ஆர்டர் இருக்கும், வி கேன் எக்ஸ்டெண்ட் யூசிங் திஸ். ஓகேங்களா? ஸோ E-1 ஹோல் கியூப், இப்போ ஒன்று A-B the ஹோல் கியூப் உங்களுக்கு டேரெக்டாக தெரிஞ்சு எழுதிருங்க. இல்லைன்னா என்னது A-B the ஹோல் கியூப் ஹோல் பவர் n பைனாமியல் தேர்த்து யூஸ் பண்ணாலும் வந்துடும். அவ்வளோதான். இது பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். அதே மாதிரி ஃபோர்த் ஆர்டர் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸும் இதே தான். ஸோ இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட்டுங்க, பார்த்து வச்சுக்கோ, ஈஸி தான். ஓகேங்களா? அப்போ இன் ஜென்ரல் nth ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னா இப்படி எழுதிக்கலாம். அப்போது அப்போ அதான். ஓகேங்களா? ஸோ n-1 ஆர்டர் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் எழுதி அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணும்போது நமக்கு இது கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ I வந்து 1 to n போட்டிருப்பேன். அது வந்து ஐங்கிறது 0லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் I வந்து 1 to n போட்டாலும் ஒன்று தான், 0 to n போட்டாலும் ஒன்று தான். சரிங்களா? திஸ் இஸ் நாட் இட். லைக் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேக்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். இது இன்வெர்டட் டெல்டா. ஓகே. இப்போது டெல்டா yi இப்போ என்ன பண்ணோம், அதாவது இப்போ அங்கே என்ன பண்ணோம்னா இருந்த பொசிஷனில் இருந்து இங்கே ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணோம். மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பொசிஷனுக்கு வந்தோமா, இங்கே என்ன பண்ண போகிறோம்னா அதே பொசிஷனில் இருந்து பேக்வேர்டாக ஷிஃப்ட் பண்ணுறோம். இங்கேருந்து இங்கே பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பொசிஷனுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த எழுதிருக்கோம் பாருங்கள், இங்கே yi மைனஸ் yi-1. ஓகேங்களா? அது இங்கே வரும், அதாவது அது வந்து இப்படி வரும், இது இங்கே வரும், இது இங்கே போகும். இங்கே I+1 அங்கே மாற்றி எழுதணும், I-1 இவ்வளோதான் நான் வச்சுக்கணும். இப்படி போட்டாச்சுன்னா y10 மைனஸ் y9, 34க்கு 34 33. ஓகே. அடுத்து ஒரு முக்கியமான ரிசல்ட். ஸோ அங்கே பார்த்த மாதிரி இது ஒரு ரிசல்ட். அங்கே பார்த்தது என்னன்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு 1e-1. இது அப்படியே மாற்றி வரும். ஓகேங்களா? ஸோ இதை இன்வெர்டட் டெல்டாவாக போட்டுக்கோங்க. இந்த 1 இங்கே தூக்கி போடுங்க, மைனஸ் இது ஈக்கு ஈனூஸ் எடுத்துருங்க. ஸோ ரெண்டு ரிலேஷனும் ரொம்ப முக்கியமான ரிசல்ட், வெரி வெரி ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஸோ எம்சிக்யூ கேட்கறது ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ்.
ஓகேங்களா. ஸோ எம்சிக்கு இதை விட அழகான கொஷின்ஸ் எதுவுமே இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட், இம்பார்ட்டன்ட் கூட. கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் ரிலேஷன் கேட்கும்போது, ரைட்டுங்களா. ரைட். இப்போ செகண்ட் ஆர்டர் பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணலாம், அதே மாதிரி இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம செகண்ட் தேர்ட் எல்லாம் கண்டுபிடிச்சலாம். இந்த ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ரிலேஷன் பிட்வீன் தி இ இன்வர்ஸ் அண்ட் இன்வெர்டட் டெல்டா இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம். இங்கேயும் அதே தான் சேம் கான்செப்ட். இ இன்வர்ஸ் என்னது இதாகும், இது என்ன வாட் லீனியர் ஆப்ரேட்டர் ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ணி ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த ரெண்டு ரிலேஷன் தெரிஞ்சு நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தேர்டு ஆர்டர் பேக்வேர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்னா சேம். இதை எழுதி இதுக்கு நம்ம பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ணுங்க, a minus b the whole cube. ஸோ அவர் சாய்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணால் வந்துடும். ஃபோர்த் ஆர்டர் we can extend this. ஓகேங்களா. ஓகே, இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி சம் ஃபார்முலாஸ் கேட்பாங்க. ஈக்கோ அதாவது எக்ஸ்போனன்ஷியல் எக்ஸ்போனன்ஷியலுக்கும் இந்த ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் ஓகேங்களா. இஸ் ஈக்குவல் இ கட்சி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் இ, இது வந்து நம்பர் 2.732 கட்சி இந்த டிங்கிறத டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, ரைட்டா. இது ஆக்சுவலாக இது ஈஸியாக எழுதிடலாம். இது எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் கட்சி. இது என்னதுன்னா டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டேன் இல்லையாச்சா. இப்போ இதுக்கு என்ன எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் சொல்லக்கூடாது, ஒரு ஆப்ரேட்டர் அவ்வளோதான், சரிங்களா. ஸோ இது எப்படி எழுதியாச்சு. இப்போ இது என்ன, இது டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் டெரிவேட்டிவ்னு சொன்னா இதுக்கு டி அப்ளை பண்ணுங்க. derivative of the function f of x, derivative of the second derivative of the function f of x இப்படி எழுதலாமா. ஸோ fx காமன் எடுத்துலாம், ஆனால் லீனியர் ஆப்ரேட்டர் ஓகே காமன் எடுத்துலாம். அப்போ இந்த fx வந்து கேன்சல் பண்ணியாச்சு, நமக்கு இது கிடச்சிடும். e equal to e power lambda dன்னு கிடச்சிடும், அவ்வளோதான். இப்போ எனக்கு கேபிட்டல் டி வேணும்னா டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் ஓகேங்களா. ரைட். அடுத்து இந்த ரிசல்ட்டாக அப்படியே நீங்கள் எழுதி அதுலேருந்து எழுதுகிற ரிசல்ட்டு தான். இப்போ அது என்னென்னா இந்த ரிசல்ட் என்னென்னா ஆக்சுவலாக இப்போ இந்த ரிசல்ட் பாருங்கள், இது அதுலேருந்து எழுதிடலாம். 1 மைனஸ் இது இருக்கா. ஸோ நமக்கு இது தெரியும், நமக்கு டி தெரியும். ஆக்சுவலாக இந்த ரிலேஷனை பாருங்கள், நமக்கு டிக்கும் லேம்டாக்கு ரிலேஷன் இது தானே, டிக்கும் லேம்டாக்கு ரிலேஷன் இது போன இதில் ப்ரூவ் பண்ணியிருப்போம். இப்போ இதை எழுதிடுவோம், இந்த கிராஸ் சிம்பிளை பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்போனன்ஷியல் இது பண்ணுவோம். ஸோ ஓகேங்களா, இது எக்ஸ்போனன்ஷியல் இருக்கும்போது லாக் கேன்சல் ஆகி இது போடும்போது இ இன்வர்ஸ் வரணுமா. ஸோ இப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மைனஸ் லேம்டா கொண்டு வரணும், இப்படி பண்ணலாம். ஸோ இ இன்வர்ஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ சிம்பிளான ப்ரூஃப். அப்புறம் இந்த ப்ரூஃப் பாருங்கள், அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஓகே, அது இந்த மாதிரி இது அமைச்சுங்க ஈஸியாக இருக்கும். எப்படின்னா நடுவில் மைனஸ் வரும் ஓகேங்களா. இங்கே இந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள் டிவைட் பை செகண்ட் சிம்பிள், அடுத்து செகண்ட் பை ஃபர்ஸ்ட் ஞாபகம், இது ஈஸி முக்கியமானது ஓகேங்களா. இப்போ இதே இது டெல்டா ஸ்கொயர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம், அதேமாதிரி டெல்டாவுக்கு தெரியும் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இது ரெண்டு தான் -2 -1 கொடுத்துருவோம். இது ஒரு ஆப்ரேட்டர் கிரியேட் பண்ணி இது ஒரு ஆப்ரேட்டர் கிரியேட் பண்ணும் ஓகேங்களா. அடுத்து இது ஓகே. அடுத்து ஓகே. இப்போ அடுத்து ஒரு முக்கியமானது, வெரி 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 இம்பார்ட்டன்ட், சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக், இதை கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஃபைனைட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். ஓகே. ஸோ இது ஒரு வெரி ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் ஓகேங்களா. இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போடுவோம் ஓகேங்களா. ரைட். இப்போ ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, பாலினாமியல் டிகிரி n ஓகே. டிகிரி n-ங்கும்போது n லெஸ் தென் இன்ஃபினிட்டி. ஸோ டிகிரி n-ங்கும்போது n எதுலேருந்து வேரி ஆகும், 1லேருந்து தான் வேரி ஆகும். ஸோ இட்ஸ் நாட் கான்ஸ்டன்ட் பாலினாமியல். ஸோ டிகிரி வந்து 1க்கு மேலே ஓகேங்களா. டிகிரி வந்து n கிரேட்டர் தென் 1 லெஸ் தென் இன்ஃபினிட் ஓகேங்களா. ஸோ 1க்கு மேலே லீனியர் பாலினாமியல் ஆர் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் நம்ம எடுக்கலாம், சரிங்களா. ரைட். இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் k டைம்ஸ் அப்ளை பண்ணுறது p of x ஓகே. அப்ளை பண்ணும்போது இந்த கேக்கும் இந்த டிகிரி ஆஃப் த பாலினாமியல் ரிலேஷன் தான் கான்செப்ட், ஒன்றுமே கிடையாது. இந்த டிஃபரன்ஸ் எத்தனை டைம்ஸ் எடுத்திருக்கோம், அந்த கேக்கும் இந்த பாலினாமியல் டிகிரிக்குள்ள ரிலேஷன். சப்போஸ் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் பாலினாமியலோட டிகிரியை விட அதிகமாச்சுன்னா இந்த வேல்யூ 0 ஆகும் ஓகேவா. இல்லை எக்ஸாக்டாக கே என்ன இருக்குது, இந்த எண்ணும் இந்த கேயும் இந்த பாலினாமியல் டிகிரி சேமாக இருந்துச்சுன்னா எப்படி எழுதணும்னா இந்த இதை ஃபோக்கஸ் பண்ணணும். a0ங்கிறது இந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்கம்மா. ஸோ டிகிரி டிசைட் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம்ஸ் a0 ஓகே. n ஃபேக்டோரியல் கட்சி இந்த இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. a0 தென் லீடிங் டேர்ம் a0 இந்த n-க்கு ஃபேக்டோரியல் கட்சி பவர் n, அவ்வளோதான் முடிஞ்சு.
திஸ் இஸ் ரிசல்ட் ட்ரூ ஃபார் பேக்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டருக்கு ட்ரூ தான். இப்போ கே கிரேட்டர் தென் என்ன இருந்தால் 0 ஆகும், கே ஈக்குவல் என்ன இருந்தாலும் சேம் ரிசல்ட். ஓகேங்களா, இது யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் போட போகிறோம். ஓகே, இப்போ கட்சுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்வல் ஆஃப் டிஃபரன்ஸ். கட்சுங்கிற சில நேரத்தில் வேல்யூ கொடுத்துருவாங்க, சில இதில் நம்ம வந்து ஓகே சில இதில் கட்சுக்கு வேல்யூ 1, 2, 1.1, 0.1 கொடுத்துருவாங்க. ரைட், இப்போ பாருங்க, இதுக்கெல்லாம் நம்ம டேரெக்டாக அந்த ஸ்டார்டிங்கில் பண்ண பண்ணக்கூடாது, இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணணும். இங்கே ஒரு nth ஆர்டர் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், இங்கே ஒரு பாலினாமியல்ஸ் அப்படி வந்தாலே நம்ம இதை தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த தியரத்தை யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் வரும். ஆக்சுவலாக இது தியரம் வந்து பாலினாமியலுக்கு மட்டும் தான் ட்ரூ, ஜென்ரலாக அது ட்ரூ கிடையாது. ரைட், இப்போ எழுதியாச்சா, இது என்னது வரும் பாருங்கள், மேக்ஸிமம் டிகிரி என்னது லீனியர், அப்போ வந்து டிகிரி 3 வரும். அப்போது லீடிங் கோஎஃபிஷியன்ட்லாம் மல்டிப்ளை பண்ணுறது தான் இங்கே இதோட லீடிங்காக இருக்கும். அது லீனியர் ஃபேக்டராக இருக்கும்போது ஓகே, அந்த எக்ஸ் வந்து லீனியரிட்டி இந்த -x இந்த இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், -6 கிடைக்கும். இப்போ -6x3 மற்ற டேர்ம்ஸ்லாம் இருக்கும், அதை பற்றி எனக்கு அது டேர்ம் என்னவானாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஐ ஃபோக்கஸ் திஸ் டேர்ம் ஒன்லி, லீடிங் கோஎஃபிஷியன்ட் டேர்ம் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதனால் இதை பற்றி நான் எழுதுறேன். அப்போ என்ன வரும், அப்ளை பண்ணலாமா? ஸோ a0 -6, இது 3க்கு ஃபேக்டோரியல், கட்சி பவர் 3. ஸோ அவ்வளோ ஆன்சர் வரும். சப்போஸ் கட்சிக்கு ஒரு வேல்யூ 1 கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல 1 கொடுத்துருங்க, அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகேங்களா, இந்த இடத்துல டேக் சப்போஸ் டேக் கட்சி சீக்வல் 1 கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல கட்சிக்கு 1 கொடுத்துருங்க. டேக் கட்சி சீக்வல் 0.5னா 0.5 கொடுத்துருங்க, 2னா 2 கொடுத்துருங்க. ஓகே, கொஸ்டினில் கொடுக்குறத கொடுத்துருங்க. ரைட்டா, அவ்வளோதான். இதே மாதிரி பேக்வேர்டுக்கும் ட்ரூ தான். இப்போ இருக்கா, இப்படி எழுதிடலாம், இதுக்கும் என்னது சேம் ஆன்சர் தான். ஓகேங்களா, ரைட். ஸோ சேம் சிமிலர் ஒர்க்ஸ் பாருங்கள், என்னென்னா இதே தான் சேம். லீடிங் கோஎஃபிஷியன்ட் -abc x³ வரும், இது எப்படி 3 ஃபேக்டர் கட்சி கியூப் போட்டுக்கலாம். இதில் டைரக்ட் ரிசல்ட். இப்போ இங்கே பாருங்க, என்ன எப்போ அப்ளை பண்ணுறோம்னா இங்கே பாருங்க, இதில் டிகிரி 3 பாலினாமியல் டிகிரி 3, இது டிகிரி 3. அப்போ நம்ம இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே டிகிரியை விட இங்கே டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டரோட ஆர்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா டேரெக்டாக என்ன செஞ்சலாம், 0ன்னு போட்டுக்கலாம். இங்கே 4 1 2, இங்கே 4. அப்போ நம்ம என்ன செய்யலாம், அந்த தேரத்தை அப்ளை பண்ணுவோம். 10 இங்கே இப்போ 1 3 10 வந்துடும். அப்போ 10ங்கும்போது இதை அப்ளை பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், 3 6 11 வந்துடும். இப்போ இது பாலினாமியல் டிகிரி 11, இங்கே 10. இப்போ இங்கே அதிகமானதுனால இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா 0 போட்டுக்கலாம். சாரி, எங்கே அதிகமாக இருக்கணும், ஒரு செகண்ட். கேட்குறது என்ன, டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அதிகமாகச்சுன்னா சரிங்களா, இங்கே 12 இருக்கும். ஆமாம், டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அதிகமாகச்சுன்னா இங்கே 12 இருக்குது, இங்கே 11 தான் இருக்குது. இப்போ டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் ஆர்டர் அதிகமாக இருக்குது, அதனால் 0ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் இந்த ஆர்மோசார் புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் பாருங்கள். டெல்டா ஆஃப் 2 பவர் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை வந்து f(x) இந்த இதில் எழுதிடுவோம், நான் ஒய்லாம் எழுத முடியாது. f(x) வழி தான், f(x + h - f(x) அவ்வளோதான். இது அப்படியே f(x) இதுதான் f(x). அப்போ எக்ஸுக்கு பதில் கட்சி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் கட்சி ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சிடும். ஓகேங்களா, ரைட். அதே 2 பவர் x சேம் ஒர்க். இது பேக்வேர்டு கேட்டிருக்கோம். அப்போ f(x - f(x - h) அவ்வளோதான். இப்போ கட்சிக்கு வேல்யூ கொடுத்தா கட்சிக்கு வேல்யூ பர்டிகுலராக கொடுத்துருங்க. இதே மாதிரி nth டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் e(x). ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டு இது ஜென்ரலாக எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஸோ அது வந்துடும். சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா, இது ஒரு முக்கியமான டாப்பிங்க. ஸோ ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஃபார் த பாலினாமியல் வேர் இன்டர்வல் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. கட்சி வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க, பாலினாமியல் கொடுத்தாச்சு. சரிங்களா, இப்போ டெல்டா ஆஃப் f(x) f(x + h) எழுதிடலாம். இப்போ f(x) என்னது, இது என்ன, இப்போ கட்சி 1ங்கிறப்ப f(x + 1 - f(x) அவ்வளோதான். we know the polynomial f(x) நம்ம என்னன்னாலும் கண்டுபிடிச்சலாம். ஓகே, இதை நான் சிம்பிளை பண்ணல, ஸோ இதை பார்த்துக்கோங்க. ரைட்டா, இதுமாதிரி டெல்டா ஸ்கொயர்னா இதுக்கு எகெயின் நம்ம டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணணும். இதுக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் போட்டோம்னா இது கிடைச்சிடும். ஓகேங்களா, இதேமாதிரி பேக்வேர்டு கேட்டாலும் இதேமாதிரி பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ நான் எதுவுமே சிம்பிளிஃபை பண்ணலை. ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக நம்மளோட ஒர்க் இதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த சம் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஆன்சர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் யூஸ்வல் ரொட்டீன், யூஸ்வல் ஒர்க்கு இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியமே கிடையாது. என்னோட ஒர்க் இதோட முடிஞ்சு போச்சு. ஓகே, இதை அப்ளை பண்ணுறது நமக்கு என்னென்னு தெரியும். சிம்பிளிஃபிகேஷன் ஆல்ரெடி வினோம், அதனால் அதை பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ இதோட ஒர்க் என்னோட ஒர்க் இதோட முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, ரைட். நான் மேக்ஸிமம் சின்ன விஷயத்தை நான் மேக்ஸிமம் எக்ஸ்பிளைனே பண்ண மாட்டேன். இப்போ என்னன்னா, இப்போ இப்படிலாம் எழுத மாட்டேன். ஏன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த வேல்யூஸ் ஃப்ரம் த டேட்டா, த டேபிளர் கால x f(x) 0 இந்த மாதிரி
டேர்ம்ஸ் வந்து நான் எழுத மாட்டேன், எல்லாமே டிஸ்பிளேல இருக்குது நான் உங்களுக்கு. ஸோ எல்லாமே இங்கே இருக்குது. நான் அதை ஏன் தேவையில்லாமல் சொல்லிட்டு இருக்கணும். என்ன தேவையோ அதை மட்டும் சொன்னால் போதும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுவாங்க எக்ஸ் 0 1 2 3 4 f of x 1 3 9a அதெல்லாம் தேவையே கிடையாது. எல்லாமே இங்கே இருக்குது, அவ்வளோதான். ஜஸ்ட்டு மேலோட்டமாக சொல்லிட்டு போடலாம். ஓகே, ஆனால் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போது இப்படி தான் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 1 2 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் ஏங்கிற அன்னோன் இருக்குது. அப்படி தான் பேசுவேன். இப்போது இந்த ஏ வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ ஆக்சுவலாக என்ன கான்செப்ட்னா, நம்பர் ஆஃப் நோன் வேல்யூஸ் முக்கியமானது. இப்போ ஏங்கிறது தெரியாது. அப்போ இதை நீங்கள் இது தெரியாதுன்னா 1 2 3 4 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். இதுதான் முக்கியமானது. ஓகே, ஸோ 4 பாயிண்ட்ஸ் தான் தெரியும். அப்போ வந்து டெல்டா பவர் 4ங்கிறதுனா டெல்டா பவர் 4 ஒய் நாட் இது x0 y0 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த டேட்டா, அதாவது இந்த டேட்டா இல்லாத மாதிரி இருக்கும். அதான் கான்செப்ட். இந்த டேட்டா வந்து இல்லாத மாதிரி நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்படி எழுதலாமா? ரைட். இப்போ இதுக்கு என்ன தெரியும்? a மைனஸ் பி த ஹோல் பவர் 4, அதாவது பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே உள்ளே கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் கிடைக்கும். 1 2 3 4 5. ஸோ 5 அன்னோன்ஸ், அதில் 4 நோன்ஸ் தெரியும். அப்போ வந்து 5th ஒன்றா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? a = 31. இதே மாதிரி அடுத்து இதே மாதிரி கொடுத்துருப்போம். சேம் ப்ராசஸ். ஓகேங்க, இதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன, இந்த மாதிரி ஒன்று டேபிளர் காலம் கொடுத்து கேட்பாங்க, இல்லைனா டேரெக்டாக இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதான் உங்களுக்கு ஈஸி. கொடுத்துட்டு டெல்டா பவர் 5 u0. அப்போது இந்த வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ டெல்டாவுக்கு பதில் -1 ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதுக்கு பைனாமியல் இதை அப்ளை பண்ணுறோம். இந்த u0 உள்ள கொண்டு வர்றோம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து -61. ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இப்போ வந்து செகண்ட் சாப்டரில் வந்து டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபார்வர்டு டிஃபரன்ஸ் இன்டர்போலேட்டிங் பாலினாமியல், பேக்வர்ட் இன்டர்போலேட்டிங் பாலினாமியல், டிவைடட் டிஃபரன்ஸ் டேபிள், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டாபிக் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பியூர் மேக்ஸில் வீடியோஸ் போட போகிறோம். ஓகேங்களா? டேரெக்டாக ப்ராப்ளம் சால்வ்டு கொஷின்ஸ் தான். டேரெக்டாக இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குற சம்மை எப்படி சால்வ் பண்ண போகிறோம், MCQ மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸில் நாளையிலேருந்து அதை பண்ணுவோம். இன்றைக்கி அப்ளைட் எவ்வளோ முடிக்க முடியுமோ முடிப்போம். ஓகே.